காலி ஆயிடுச்சு. அடே ஒரு இஞ்சி போட்டு பேஸ்ட் வாங்கிட்டு வாயேண்டா. எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும், என்னால போக முடியாது. அவனை போக சொல்லுங்க. நீயாவது போய் வாங்கிட்டு வாயேண்டா. அவனுக்கு மட்டும் தான் எக்ஸாம் இருக்கா? எனக்கு தான் இருக்கு, நானும் படிக்கிறேன். நீங்க வேணா போங்க. நீங்க 2 பேருமே போகலன்னா அப்ப யார் தான் போறது இந்த வீட்டுல? என்ன எவ்வளவு சத்தம்? உங்க சத்தம் அந்த பாயமா கடை தாண்டி வரைக்கும் கேட்குது. என்ன சொல்றது? இவங்க 2 பேரும் இஞ்சி போட்டு பேஸ்ட் வாங்கிட்டு போனா போகவே மாட்டேங்கிறாங்க. என்னடா போக மாட்டியா? போ, போயிட்டு வந்து படி. சரிம்மா, நானே போறேன். அப்பா நான் தான் பயம் பொழுது இருக்கு. கடைக்கு போய் 2 பாக்கெட் மேகி வாங்கிட்டு வாமா. கிளைமேக்ஸின் போயிட்டுமா, என்ன வேணா அனுப்புங்கம்மா. தண்டமானமா உட்காந்துங்க. சாலுமா, சொல்லுங்கம்மா. நீ எழுப்பி வாங்கிட்டு வாடி. போமா, சும்மா நோயின்ட்டு 2 பேரோட நோண்டிட்டு இருக்கீங்க. போன என்ன உங்களுக்கு? மேட்ச் போயிட்டு இருக்கு, நீங்க வேற சும்மா நோயின்றீங்க. என்னம்மா, என்னாச்சு? கடைக்கு போக சொன்னா 2 அடிச்சுக்குதுங்க. அம்மா தண்டமானமா உட்காந்துங்க. அது வேணா போக சொல்லுமா. மாட்டிட்டேன் போல. அதை செய்யணும் முதல்ல. போர் அடிக்குது. நீ ரொம்ப நாள் லீவ் விட்டுருக்காங்களா, அதனால கடுப்பா இருக்குடி. நீ விளையாடலாமா? நீயே சொல்லு. விளையாடி விளையாடலாம். நொண்டி விளையாடி போர் அடிக்குது. நொண்டி வேணாமா? அப்போ கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாடலாம். நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரட்டா? நீ கூப்பிட்டு வா. நானும் அவன் ஜெயிலாம் இருக்கால, மக்கள் தெருவில் இருக்கால, அவளெல்லாம் கூப்பிட்டு வர. ஓகேவா? சீக்கிரம் கூட்டிட்டு வா. வா, விளையாட போலாம். போலாம் வாங்க. விளையாடலாமா? என்னடா இருக்கு? கண்ணாமூச்சி விளையாடலாம். விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இது கூப்பிட்டு வரா. வாங்க வாங்க. ஹாய். ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டீங்களா? எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம விளையாடுவோம். வாங்க விளையாடலாம். இல்ல நீ தான் கேட்குறா. நான் பண்ண மாட்டேன். இவன் போடுவா. அப்போ ஆளை போட சொல்லு. சரி, அப்ப எல்லாம் சாமுத்திரி பண்ணலாமா? ஓகே. ரெடி சொல்லமா? சா பத்தி விடுறேன். 1 2 3. இது எத்தனை? இது சரி சரி கண்டுபிடி. பிடி பார்க்கலாம். இல்ல 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 இல்ல. அவுட் அவுட் அவுட். டேக் அவுட். இப்ப 10 தான் கேட்சர். மச்சான் ஒரு மேட்ச் போலாம் வரியாடா? ரெடியாடா? வா போடலாம். சமாடா மாசுடா. படிச்சுட்டு எக்ஸாமுக்கு அதெல்லாம் இன்னும் படிக்கல. பஸ் வந்துருச்சு. வாடி எல்லாம் சீக்கிரம் போலாம். அண்ணா எல்லாம் படிச்சுக்கிறேன். முன்னாடி போ முன்னாடி போ. யாரா பிடிச்சிக்கிட்டு இந்த பாட்டம் பண்றது? வா நம்ம கல்வி பேர் எங்கன்னா நம்ம மேல விழுத்துமா. நீ வாடி, பயமா இருக்குடி. அங்கிள் அங்கிள் தள்ளி போங்க. அங்கிள் அங்கிள்
உட்காரலாம் மடி. எனக்கு ஒரு டிக்கெட் ஐயோ அந்த அக்காவுக்கு இடம் இல்லையே. அக்கா உட்காருங்கக்கா. இல்லைம்மா இருக்கட்டும் பரவாயில்ல. கன்சிலர் இருக்கீங்க பாவம், நீங்கள் உட்காருங்கக்கா. நான் நினைக்கிறேன். காலேஜ் பங்க் அடிச்சுட்டு எப்படி தப்பிச்சு ஓடி வந்தாச்சு நம்ம. சரி ஜோ எங்கடி? ஆமா வலி விடுறோம். டேய் டேய் பாத்து ஏறி உள்ள வாங்கடா விழுந்துற போறீங்கடா. ஏய் நீங்க இறங்கி வாயா சும்மா. இதுங்களாம் எங்க படிச்சு உருப்பட போகும். காலேஜ் பங்க் அடிச்சது அடிச்சாச்சு, என்ன பண்றது? ஏடா நான் ஏன் லேட்டா வந்தாலும் கூட கேட்க மாட்டேன். அதுக்குள்ளே அடுத்ததே எனக்கு போறேன். சரி இப்போ ஏன் லேட்டு? இல்லடா இந்த மேம் இருக்காங்களே என்னை மட்டும் பூச்சி வச்சுப்பாங்கடா. கஷ்டப்பட்டு எதிரி பூச்சி வரதுல நான் படுற பாடுங்க. சரி இப்போ எங்க போகலாம்? சும்மா நம்ம ஒன்றும் ஊர் சுத்திட்டு இருக்க முடியாது நம்மளால. படத்துக்கு போக போறோம் வாங்கடா. படத்துக்கு போக கூப்பிடுறீங்க, பைசா யாரும் வச்சிருக்கியா? அதான் இருக்கு சமூக பெரிய இடமா போலியே. நீ பசங்களா நீ படியிலே நின்றுட்டு வரீங்களே, கொஞ்சம் உள்ள வந்து உட்கார்லாம்ல நீங்களா? ஐயோ போயா உருப்படவே மாட்டாங்க. ஜெயந்தி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னும் அக்கா வரல. பரவாயில்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அந்த அதிகாரம் படிச்சுன்னு சொன்னாங்களே, படிச்சுட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னாங்களே. இல்லையே படிக்கலையே. சோஸ்லக்கா சோத்திரமா சோத்திரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கோம்மா. சரி நம்ம தொடங்கலாமா? சரிக்கா. சரியா தெரிஞ்ச ஒரு பாட்டு எடுக்க பாடலாம் யாரும் சேர்ந்து. சரிக்கா. இந்த பாட்டு பாடலாமா? இந்த பாட்டு பாடலாம் அக்கா. இந்த பாட்டு பாடலாம். எப்போதும் வெற்றி உண்டு, வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. சரி யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்றீங்களா? சரிக்கா. சரி. இசப்பா சோத்திரம் கர்த்தாவே, இந்த நல்ல நாளை தந்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. கொரோனா கோடி சோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த சிறு கூட்டத்தை எங்க கர்த்தாவே இந்த ஆசிரியத்துக்காக நன்றி சுவாமி. இந்த இவனே இங்கே அப்பா இங்கே நாங்கள் வந்திருக்கோம். என்னென்ன தேவைகளுக்காக வந்திருக்கோமோ கர்த்தாவே, அவங்க மனதில் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தான் ஏசப்பா நிறைவேற்றி தரணும் ஏசப்பா. நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய வழிகளை விட்டு விலகாமல் நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நாங்கள் கூடிய இருந்து இதை வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. பிரேசனத்தின் மூலம் ஜெபத்தின் நல்ல பிதாவே. சரி அடுத்த வாரமும் இதே கூடுதலே எல்லாரும் வந்துருங்க. அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். 10 மணிக்கே எல்லாரையும் வர சொன்னா 10:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் யாரையும் காணோம். சரி எப்போ வர்றாங்கன்னு பார்ப்போம். என்னடா இது இவ்வளோ சீக்கிரமா உட்காந்துருக்காரு? ஆமா என்னது கையில? இங்கிலீஷ் பைபிளா? படிக்க தெரியுமா? ஏடா படிக்க தெரியாம இங்கிலீஷ் பைபிள் ஏன்டா எடுத்துன்னு வர? சரிவா பின்னாடி போகணும். ஐயோ நான் பைபிளை மறந்துட்டு வந்துட்டேனே. பைபிள் தானே மறந்தேன், அதான் போன் இருக்குல்ல அதே பார்த்துக்கலாம். ஹாய் சிஸ்டர். ஹாய். வந்தாச்சு. இவர் பக்கத்துல போனா நிறைய பேசுவாரு. இவளுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. நம்ம அப்படியே தெரியாம ஓரமா போய் உட்காந்துக்கலாம். கடைசியில எல்லாரும் எவ்வளோ லேட்டா வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஒரு நாள் வரமாட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு எடுக்க எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
இருக்கா இப்ப பாடுறேன் பாருங்க. போடு 1 2 3 4 கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. நான் இல்ல, என் talent இல்ல, என் talent இல்ல, எல்லாம் கிருபை. சரி, யாராவது ஒருத்தங்க ப்ரேயர் பண்றீங்களா? மைக்கு நீ ப்ரேயர் பண்றியா? ஜான் நீ பண்ணுடா. நான் என் பேர் இப்போ ஜான் கிடையாது. இல்ல இல்ல ஹரிஷ் இல்ல நீ பண்றா? ஐயோ நான் பண்ணல. பக்கத்துல அவங்க இதாக இருக்காங்க. நான் ஐயோ நான் தான் கடைசியாக உட்காந்துருக்கேன். சரி நம்மளே பண்ணிடுவோம். ஏசப்பா எங்களை மட்டும் காப்பாத்துங்க. ஆமா ஆமா நாங்கள் பங்கடிச்சுட்டு போனாலும் மாட்டாம பார்த்துக்கோங்க ஏசப்பா. ஆமா ஆமா ஆமீன். ஆமே. நமது முன்னோர்கள்லாம் ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் பாட்டு புக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ ஃபோன்லேயே பைபிளை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை மட்டும்தான் எடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்காம வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாமளும் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நாம வாழ்வோம். என்னடா அது? சரி, இவனால இவ்வளோ இதுவாக வளர்ந்துருக்கோம். எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் சரி, கடவுளுக்கு நம்ம பயப்படுறது எப்பவுமே இருக்கணும்டா. நம்ம இனிமே எல்லாமே ஒழுங்கா சர்ச்சுக்கு போய் போனெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இனிமே பைபிள் எடுத்துட்டு போகணும்டா. இதுதான் மக்களின் மாற்றம். காலங்கள் மாறும், மனிதர்கள் மாறலாம், ஆனால் மாறாத ஒருவர் நம் இயேசு கிறிஸ்து. மாறாதது அவர் வார்த்தை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே தானே. 90s கிட் தான் சரி, 22K கிட்ஸ் தான் சரின்னு இல்லைங்க. அவர் முன்னாடி வச்சா எல்லாமே பெஸ்ட் தான். அவரோட வழியில நடந்தா எல்லாமே சரிதான். தேவனுக்கு காலங்கள் முக்கியம் அல்ல, பரிசுத்தம் தான் முக்கியம். ஆதலால் மனிதர்களுக்கு பிரியமானவர்களாக அல்ல, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வோம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.